வணக்கம், வெல்கம் டு சேனல் மக்களே. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட் அண்ட் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 250R பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டிட்டு வந்துட்டுங்க வண்டியில் என்னென்ன நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே போக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரையும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே 17 inch வீல், ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா 17 inch வீல். ரியரில் உங்களுக்கு 150 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படி ஏறி உட்காந்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வருது என் ஹைட்டுக்கு இந்த வண்டி செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்டுக்கு வரும். ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 806 mm, நான் பார்த்தீங்கன்னா 5.8 feet. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்படி எந்திரிச்சு நிற்கலாம், சீட்லேருந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எந்திரிச்சு நிற்கிறேன். ஸோ அந்த மாதிரி தாங்க எனக்கு இருக்குது. ஸோ உங்கள் ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி 11.5 liter கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருக்காங்க. டேங்க் பார்த்தீங்கன்னா பார்க்க உங்களுக்கு நல்ல பல்ஜியாக தெரியும், ஆனால் நம்ம ஏறி உட்காந்தோம் அப்படின்னா நம்ம காலுக்குள்ளே தாங்க இருக்குது டேங்க்கு. ரொம்ப வந்து இந்த KTM சொல்லுவோம்ல பாக்கெட் ராக்கெட், ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்குது வண்டி. நெக்ஸ்ட் மைலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா மைலேஜுக்கு முன்னாடி நம்ம இன்ஜின் பற்றி பார்த்துருவோம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250cc லிக்விட் கூல்டு 4 valve DOHC இன்ஜின். ஸோ டியூக் 250 பார்த்தீங்கன்னா SOHC இன்ஜின், LC4 இன்ஜின். அது பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லாவே கிடைக்கும். ஏன் அப்படின்னா SOHC இன்ஜின் ஆப்வியஸாக. ஆனால் இது பார்த்தீங்கன்னா DOHC இன்ஜின். மைலேஜ் அப்படின்னும் போது 36, 38 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் வந்து சாஃப்டாக ஓட்டுனீங்க அப்படின்னா, ரொம்ப ரஃபாக ஓட்டுறீங்க அப்படின்னா ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26, 27, 28 இப்படி தான் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கிடைக்கும். ஸோ நம்ம டேங்க் கெப்பாசிட்டி 11.5 liter நீங்கள் ஃபுல் டேங்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 400 kilometer பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கலாங்க. 400 அப்படிங்கிறது ஒரு 380, 390. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஸ்டாப்பாக போகலாம். நெக்ஸ்ட் நம்ம கன்சோல் அப்படின்னு வரும்போது அப்படியே வாங்க, இங்கே வாங்க, கன்சோல் ஆன் பண்ணிட்டா. நெக்ஸ்ட் அப்படியே கன்சோல் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LCD டிஸ்பிளே தாங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து RPM மீட்ரு, இது வந்து இன்ஜின் டெம்பரேச்சரு, அதுக்கப்புறம் வந்து ஃபியூல் எக்கானமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABS மோட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ரோடு, ட்ராக் 2 மோடு வருது. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ அப்பியரன்ஸ் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x10 நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மியூசிக் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் அந்த ப்ளூடூத் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துறாங்க. அடுத்து லேப் டைமர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 60 and 0 to 100 டைம் வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர். ஸோ இது வந்து ட்ரிப் A, இது வந்து ட்ரிப் B. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் எக்கானமி, ரேஞ்ச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி வேல்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு தேர்ஸ்டே 13 January 2022. இதில் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது, நம்ம வந்து மாற்றிக்கலாம். இயர், மந்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இங்கே வந்து டைம் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கியரில் இருக்குது, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் காட்டுது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சோலில் கொடுத்துருக்காங்க. நான் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எடுத்து ஓட்டியிருப்பேன். ஸோ கன்சோல் பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரைட்டாக தான் தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்கு வந்து 2 பைக்கை மிக்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நம்ம ஹீரோவோட அண்ணன் இருக்கார்ல ஹோண்டா, ஸோ அவர் வந்து ஒரு பைக் வச்சுருக்காரு. நம்ம ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா ஆர்னெட் 2.0 இருக்குல்ல, ஸோ அந்த பைக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட TVS அப்பாச்சி RTR இருக்குல்ல 200. ஸோ இந்த 2 பைக்கும் கலந்து பண்ணால் ஒரு பைக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க எனக்கு தெரியுது. ஸோ சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 mm USD4 கொடுத்துருக்காங்க. இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் ஓட்டும் போது உங்களுக்கு சொல்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 step ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் தருது. நம்ம வந்து மேடு பள்ளத்தில் விட்டு ஏற்றணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக LED செட்டப் தாங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு லோ பீம் வந்து LED மட்டும்தான் எரியும். ஹை பீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப் சேர்ந்து எரியும். ஸோ லோ பீம், ஹை பீம், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் LED தான். இந்த சைடு லுக் இருக்குல்ல, இது வந்து எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி செம்மையாக இருக்குங்க, செம்ம அழகாக இருக்குது. இதான் அளவு தெரியுதுங்களா? வண்டியோட அளவே இவ்வளோதான், ரொம்ப குட்டியான வண்டி. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு சண்டைக்கு வந்துருவாங்க. ஆமா, சுத்தி வீடா இருக்குங்க. ஸோ நம்ம ஃபுல்லா திருவணும் அப்படின்னா சண்டைக்கு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம வண்டியில வந்து பெட்ரோல் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப அந்த ஹார்டாகவும் இல்லை, நார்மலா பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஹீரோவோட பைக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும்ல. ஸோ ஹீரோட பைக்னா நான் ரொம்ப கம்மியா சொல்ல, ஹீரோல பாத்தீங்கன்னா 250cc செக்மெண்ட்ல மொத கால் எடுத்து வைக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு புது இன்ஜின். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து
பார்க்காத ஒரு இன்ஜின். ஸோ இதுல வந்து உங்களுக்கு 3 கலர் வேரியன்ட் இருக்கு. இந்த பிளாக் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் வித் கோல்டன் ஃபோர்க்கோட ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுட்டேஜஸ்ல காட்டினல ஒரு கிரீன் அண்ட் கிரே கலர், ஸோ அது வந்து ஒரு கலரா இருக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஃபோர்க் கலர் இருக்குல்ல, ரெட் கிரே அண்ட் கோல்டன் ஃபோர்க், அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த பேக் டிசைன் செம்மையா இருக்குல்ல பின்னாடி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நசன்னு நிறையா எதுவுமே கொடுக்கல. டயரு, பிரேக்கு, அவ்வளோதாங்க பேக்கில், வேற எதுவுமே இல்லைங்க. பார்க்க வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. பேக்கில் வந்து உங்களுக்கு ஸ்டீல் பிரேஸோட டயர் கொடுத்துருக்காங்க. இந்த டயர் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நான் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டிலாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட அலாய் பார்த்தீங்களா, அலாய் வந்து ரொம்ப யூனிக்கான அலாய் கொடுத்துருக்காங்க. அலாய் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க சைட்ல இருந்து பார்க்கறதுக்கு. பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ரியரில் உங்களுக்கு 230mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 320mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டூயல் சேனல் ஏபிஎஸோட வந்துருது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்கில் டிஸ்க் பார்க்குறோம், ஏபிஎஸ் இருக்கா பார்க்குறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்கணும், அதுதான் வந்து இந்த பிஸ்டன். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பிஸ்டன் காலிப்பர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் பிஸ்டன் காலிப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் பிஸ்டன் காலிப்பர் அப்படின்னும் போது நம்ம ஃப்ரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரியரில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் இன்னமும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்கலாம். ஸோ ரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிஸ்டன் காலிப்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரேக்கிங் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ணுது. ஸோ சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு, பிரேக்கிங் எப்படி இருக்கு, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஓட்டும் போது பார்ப்போம். அண்ட் ஆர்ட் ஆஃப் த மிஷின் இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 250cc லிக்விட் கூல்டு 4 வால்வ் டிஓஹெச்சி இன்ஜின். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 PS ஆஃப் பவர் வந்து 9000 சம்திங் ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு யமகா பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பைக் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ நமக்கு 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, வந்து எக்ஸ்ட்ரீம் 250, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக் 250. நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ ட்ராக்ல பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக் 250வே சில செகண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 250 பீட் பண்ணுது. ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் 250 சொல்லலாம். சரி, ஓகேங்க, வண்டி எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஓட்டுவோம். ஸோ ஓகேங்க, இது வரைக்கும் பாருங்க, இதாங்க நம்ம அடையார் ஷோரூம் ப்ரீமியா. ஸோ ப்ரீமியாவில் மட்டும்தான் இந்த பைக்கு கிடைக்கும். மற்ற ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்ட்ரீம் 250 கிடைக்காது. ஸோ இப்போதைக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா ப்ரீமியாவில் மட்டும்தான் இந்த பைக்கை கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகேங்க, நம்ம வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் 0 to 60 இதில் வந்து ஸ்பீடோமீட்டர் வேறு இல்லையா, ஸோ அது வேற ஒரு விஷயங்க. 0 to 60 பார்க்கலான்னு பார்த்தேன், எவ்வளோ செகண்டில் ரீச் ஆகுதுன்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகும் தான் நினைக்கிறேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா 250cc மோஸ்ட் பவர்ஃபுல் பைக்காக உருவாக்கணும்னு நினச்சிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. 0 to 60 பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணுறது 3.3 செகண்ட்ஸ். அண்ட் 0 to 100 பார்த்தீங்கன்னா 9.5 செகண்ட்ஸ் ஆர் 9.6 செகண்ட்ஸ்ங்க. கொஞ்சம் தூரம் ஓட்டுவோம், கொஞ்சம் தூரம் ஓட்டி டிராஃபிக்கு நம்ம வந்து மோஸ்ட்டாக டிராஃபிக்கில் தாங்க ஓட்டுவோம். ஸோ வண்டி வந்து ஹீட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போங்க. இது வந்து டெஸ்ட் வண்டி. ஸோ ஆனால் டெஸ்ட் வண்டி மாதிரி இல்லை. ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வண்டியை போட்டு ரொம்ப அடின்னு அடிச்சு நமக்கு வந்து அந்த இனிஷியல் பவரே வந்து ஃபீல் பண்ண முடியாது, ரொம்ப இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிரேக்கிங் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். 320mm ஃப்ரண்ட்டில், பேக்கில் பார்த்தீங்கன்னா 230mm டிஸ்க்கு. ஆனால் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 2 பிஸ்டன் காலிப்பர் அப்படிங்கிறதுனால பிரேக்கிங் அந்த பஞ்ச் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஸோ ரியர்லையும் 2 பிஸ்டன் காலிப்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பைக்கில் இருக்கிற பவருக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கணுங்க ரியர்லி 2 பிஸ்டன் காலிப்பர். ஸோ பைக் வாங்குற நிறைய பேர், ஏன் பைக் ரிவ்யூ பண்ணுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் பற்றி பேசுறது இல்லை, கேலிப்பர் பற்றி மட்டும்தான் பேசுறீங்க. ஸோ கேலிப்பரில் எத்தனை பிஸ்டன் இருக்கு, எத்தனை கொடுக்கணும், ஸோ இதெல்லாம் பற்றி சொன்னீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தெரியுதுங்களா, நான் வந்து 4வது கியரில் போட்டு இங்கே ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ வண்டி டிராஃபிக்லலாம் ஓட்ட சூப்பராக இருக்குங்க. சரி, ஓகேங்க, இப்போ ஃபுல்லாகவே வந்து டிராஃபிக்காக இருக்கா, நான் வந்து கொஞ்சம் ஹைவே எங்கேயாச்சும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? எங்கள் ஊரில் எங்கள் கடலூர் மாவட்டத்தில் மலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் மழை பெய்யறது ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த மலைக்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு 2 நாள் ஆகியுமே இன்னும் தண்ணி நிற்கிது. அந்த அளவுக்கு தான் இருக்குது சென்னையோட வாட்டர் மேனேஜ்மெண்ட். சரி, ஓகேங்க, நம்ம வந்து ரோடு வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது, அதனால் லைட்டாக முறுக்கி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 5வது கியரில் இருக்கு வண்டி. ஆரன் இல்லைங்க, ஆரன் கனெக்ட் பண்ணல போல. Oh my God.
வண்டி பவர் பவர் ஹீரோல பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு பவரை வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா 250cc ஹீரோக்கே புதுசு. எப்பா செம்ம பவருங்க. ஹீரோல இருக்கிறதுலே ஹை அண்ட் பவரான வண்டி அப்படின்னா இந்த வண்டி தான். சூப்பருங்க. இன்ஜின் டெம்பரேச்சர் பாத்தீங்களா? இன்ஜின் டெம்பரேச்சர் ஏறிடுச்சுங்க நம்ம அடிச்ச அடிக்கு. ஸோ 250cc லிக்விட் கூல்டு இன்ஜினு, ஹீரோவோட புது இன்ஜினு எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும்ல. சூப்பரா இருக்குங்க. அது பாருங்க, வண்டியில நல்லாவே ஹீட் தெரியுதுங்க. எனக்கு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா நல்லாவே ஹீட் அடிக்குது வண்டியில. ஸோ ஓகேங்க, உங்களுக்கு வந்து இப்போ டிஸ்பிளே வந்து எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 4-4.15 இருக்கும். எனக்கு வந்து டிஸ்பிளே நல்லாவே தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்சிடி டிஸ்பிளே தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க. நான் வந்து இந்த டிஸ்பிளே அதெல்லாம் வந்து அவ்வளோவா பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து இன்ஜின் பவர் இருக்கணும், பிரேக் நல்லா இருக்கணும், அண்ட் லுக் நல்லா இருக்கணும். அவ்வளோதான், இது மூணு தான் நான் பார்க்குறது. ஸோ நீங்கள் டிஸ்பிளேலாம் பார்த்து தான் வாங்குவீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா போதுமான அளவு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்து கரெக்டாக இருக்குங்க டிஸ்பிளே. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸு, கியரிங்லலாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நல்ல சாஃப்டான கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹீட் வந்து லைட்டாக இந்த லெஃப்ட் சைடு மட்டும் அடிக்குது, ரைட் சைடு இல்லை. டேங்க் வந்து பார்த்தீங்களா நல்லாவே பெரிய டேங்க்குங்க. ஆனால் வந்து நம்ம காலுக்குள்ளே அடங்கிடும் பார்த்தீங்களா. நம்ம அப்படி கால் எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம காலுக்குள்ளே தான் இருக்குது டேங்க்கு. ஆனால் பார்க்க வந்து நல்லா பல்ஜியாக இருக்கும். சூப்பரா இருக்குங்க பிரேக்கு. ஃப்ரண்ட் பிரேக் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ 2 பிஸ்டன் கேலிப்பரு, 320mm டிஸ்க், பைபரோட கேலிப்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. பேக் பிரேக் வந்து இன்னமும் கொஞ்சம் வந்து அவங்க அப்டேட் பண்ணணுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ல பார்த்தீங்கன்னா அவங்க பேக் பிரேக் வந்து அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா பவர் வந்து பீஸ்ட்டுங்க. 250cc பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பைக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிரேக் கொடுக்கணும்ல. என்ன ஹீரோ 6வது கியர்ல தான் நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி 6வது கியர்ல இருந்துச்சு, அப்பதான் பாத்தீங்கன்னா அடைக்குது. ஸோ டிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா வண்டி உண்மையே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க டிராஃபிக்ல ஓட்ட போறீங்க, நீங்க டெய்லி கம்பெனிக்கு தான் எடுத்துட்டு போயிட்டு வர போறீங்க, டிராஃபிக்ல தான் போவீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பைக் செட் ஆகும். டிராவல் பண்ண போறீங்க, ஸோ நம்ம ஆளுங்க மீன்ஸ் டிராவல் பண்றவங்க இருக்கீங்க அப்படின்னா பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் 167mm. ஒரு 180mm கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். லைட்டா ஆஃப் ரோடிங் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ 167mm நம்ம வந்து ரொம்ப ஆஃப் ரோட்லாம் பண்ண முடியாது. சின்ன சின்ன பார்த்தீங்களா, சின்ன சின்ன கல் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கலாம். நம்ம ஊருக்கு வந்து ஓகேங்க 167mm அப்படிங்கிறது மோஸ்டா ஓகே. எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நான் ஓட்டின வரையுமே இடிக்கல. இது வந்து வேளச்சேரி பிரிட்ஜு. ஓ மை காட், நம்ம இப்போ மேலே போயிருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்திருக்குமே. இந்த பிரிட்ஜு சூப்பராக இருக்குங்க. இது வந்து சென்னையிலேயே லாங்கஸ்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த பிரிட்ஜு. எனக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது R15, RR 310, கரிஸ்மா. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேரிங்கான பைக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பைக் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுதுங்க. ஓட்டும் போது வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். என்னை வாங்கிக்கடா போலாண்டா, ஜாலியாக நம்ம ஊர் சுற்றலாண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த பைக் வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். அந்த மாதிரி தான் இருக்கு. சீட் வந்து நல்லா ஒய்டாக தாங்க கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ 1.5 கிட்ட வருதுங்க. சீட் வந்து நல்லா ப்ராடான சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுக்கணும்ல, கொடுக்கல, சீட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி டயர் அப்படின்னு வரும்போது ஸோ 150 செக்ஷன் டயர்ஸு. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீல் பிரேஸ் டயர் கொடுத்துருக்காங்க. பின் டயர் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த பின்னாடி அழகா பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கான் பாருங்க. பின்னாடி வந்து நசன்னு எதுவுமே இல்லை. டயரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், டயர் மட்டும்தான் இருக்கு. எக்ஸாஸ்ட், பிரேக்கிங் அவ்வளோதான். ஸோ இங்க பாருங்க 250 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ இதாங்க நம்ம எக்ஸ்ட்ரீம் 250யோட ரோடு வியூ. ஸோ இந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே இந்த ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்க ரெட் கலர்ல, ஃபுல்லாக பிளாக் கலர் டேங்க். இந்த இடத்துல வந்து மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து நமக்கு வந்து யூஎஸ்பி போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து இங்கே நம்ம மொபைல் ஹோல்டர் வச்சுட்டோம் அப்படின்னா இங்க இருந்து நம்ம ஈஸியாக எடுத்து கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது வண்டி ஜாலியாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா வண்டியில் வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து 6வது கியரில் போயிட்டு இருக்கோம், 3வது கியரில் இருக்கேன்.
வண்டி வந்து உரும்புது தவிர வண்டி வந்து அந்த ஒரு பட்டார்னு வந்து நிக்கல, டக்குன்னு நிக்கல பாத்தீங்களா. ஸோ இந்த 250cc இன்ஜின்ல பாத்தீங்கன்னா கரிஸ்மா கொண்டு வரதான் வந்து கொண்டு வந்துட்டாங்க, லான்ச் பண்ணிட்டாங்க இட்டாலியில. நம்ம இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வரும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வீடியோவும் போடுவோம். ஸோ இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு பைக் பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா வாட்டர் கிராசிங், சென்னையில ஒரு வாட்டர் கிராசிங். நீங்க லடாக் வாட்டர் கிராசிங், லடாக், லே, மணாலி இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா வாட்டர் கிராசிங். ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா நமக்கு யூடியூப்காக வீடியோ எடுக்கிறதுக்காக கொடுத்தது அடையார் பிரீமியா ஹீரோ ஷோரூம். ஸோ அவங்க தான் பாத்தீங்கன்னா நமக்கு பைக் வந்து கொடுத்தாங்க. ஸோ நீங்க அடையார்ல இருக்கீங்க, திருவான்மூர் அண்ட் மயிலாப்பூர் சைட்ல இருக்கீங்க அப்படின்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பைக் ரிலேட்டட் கண்டென்ட் பேசுற உங்க கேங்ல ஏதாச்சும் ஒரு பையன் இருப்பாங்க, ஸோ அவனுக்கு பாத்தீங்கன்னா பையனோ பொண்ணோ யாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுப்போம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஆனந்த் முருகானந்தம். டாடா பை பை. பைக் நல்லா இருக்கா? ட்ரீம் பைக்கா? ஆமா. பைக் பேர் என்ன? இந்த பைக் பேர் எனக்கு தெரியாது. அப்புறம் ட்ரீம் பைக்னு சொல்ற? இருந்தாலும் இது வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. பைக் என்ன பிராண்ட்? என்ன பிராண்ட்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? என்ன பைக்னு தெரியாது, என்ன பிராண்ட்னு தெரியாது. ஆனா உன்னோட ட்ரீம் பைக் இல்லையா? பைக்கோட லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையாட்ட கேட்போம். பையா வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். கமான் கமான், இவர் தான் நம்ம பையா. வாங்க வாங்க வாங்க, நம்ம பைக்கு எப்படி இருக்கு? பைக்கு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? ஆமா. சரி ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் யூடியூப்க்கு. சப்ஸ்கிரைப் கரெக்டா இருக்கு. சரி ஓகே.